தூங்கிட்டு இருக்கான், நல்லா உறங்கிட்டு இருக்கான். ஏ தாத்தா, டாமி தூங்கு. இவர் வந்து எங்கள் தாத்தா. இது எல்லாமே எங்கள் அம்மா கொடுத்தாங்க. எங்கள் அம்மா வந்து ஊர்லேருந்து அனுப்பி விட்ருக்காங்க தை அமாவாசைக்கு. நமக்கு வந்து தாய் தாங்க ரொம்ப முக்கியம். வேறு யாருமே நமக்கு இவ்வளோ பார்த்தெல்லாம் செய்ய மாட்டாங்க. நம்மளுக்கு வந்து நம்ம நினைக்கிறதெல்லாம் வந்து தாயால் மட்டும்தான் செய்ய முடியும், வேறு யாருனாலும் செய்ய முடியாது. அதே மாதிரி நமக்கு ஒன்று தேவைன்னா தாய் மட்டும்தான் வாங்கி தர முடியும். இதை பெரிய தாத்தா, இதில் என்ன இருக்குது? இதில் என்ன இருக்குது? இந்த காய்கறிலாம் எங்கள் அம்மா வாங்கி கொடுத்தாங்க. இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது இந்த வாழைக்காய், அப்புறம் வந்து இது என்னது, இது வந்து சீரகம். இது வந்து கடலைப்பருப்பு, இது வந்து மிளகு, இது வந்து ரோஸ்டட் ரவை. இது வந்து வெந்தயம். இது குலோப்ஜாம் செய்கிறதுக்கு. இதெல்லாம் நான் செய்வேனான்னே தெரியாது, டைம் இருந்தால் செய்கிறேன். அப்புறம் இது என்ன பெரிய, அது என்னது? சூப்பராக இருக்குல்ல அவரைக்காய், நல்லா இருக்கு. இது பாருங்க, சூப்பராக இருக்கு அவரைக்காய். இதெல்லாம் தோட்டத்தில் விளையிற காய், நல்லா இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதெல்லாம் எங்கள் அம்மா தான் பார்த்து வாங்க முடியும். எங்கள் அம்மா மாதிரி காய்கறியும் வாங்க முடியாது, எந்த பொருளுமே வாங்க முடியாது எங்களாலெல்லாம். இது என்ன பெரிய, இது என்ன? இதுவும் எங்கள் ஊர் பொன்னமராவதி, அந்த ஊரில் விளையிற கத்திரிக்காய், நல்லாயிருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கத்திரிக்காய். இதுவும் எங்கள் அம்மா தான் வாங்கி கொடுத்தாங்க. இதெல்லாம் எங்கள் அம்மா தாங்க வாங்குவாங்க, எங்களுக்குன்னு செய்கிறது எங்கள் அம்மா மட்டும்தான், வேறு யாருமே ஒன்றுமே செய்ய மாட்டாங்க. வந்து எங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு கூட அவ்வளோவா எடுக்க தெரியாது, எங்கள் அம்மா தான் எங்களுக்கு ட்ரெஸ் எடுப்பாங்க. அப்புறம் வந்து என்னது பெரிய வெங்காயம் அவங்க. இது வந்து நான் வந்து காலையில் சாப்பிட மாட்டேன் நான், அதனால் ரஸ்க்கு வாங்கி கொடுத்தாங்க. இதையாவது அங்கே போய் உட்காரு, அங்கே போய் உட்காரு. அது பெரிய இது வந்து ரஸ்க்கு. நான் காலையில் சாப்பிட மாட்டேன், அதனால் காஃபி குடிச்சிட்டு இந்த 2 ரஸ்க்கை சாப்பிட சொன்னாங்க. அப்புறம் வந்து இது வந்து பச்சரிசி, இது வந்து மாங்காய் சூப்பராக இருக்குல்ல. ஓகே, இது வந்து பச்சி மாவு. எங்கெங்க நான் பச்சி போடுறேன்னா இன்னும் தெரியல. அப்புறம் வந்து இது வந்து பிளாக்கா. இந்த காய் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் கோயம்புத்தூரில் இது கிடைக்க மாட்டேங்குது. எங்கள் ஊரில் தான் இது நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், பொன்னமராதி ஊரில். இது வந்து என்னது? இது வந்து உளுந்தம்பருப்பு, அதாவது இட்லிக்கு போடுறது. இது வந்து கவுனி அரிசி. இது வந்து எப்படின்னா, இதை பெரிய தாத்தா, இந்த பெரிய இது வந்து கருணக்கிழங்கு, இது வந்து உருளைக்கிழங்கு, இது பொட்டுக்கடலை. வேற என்ன வாங்கியிருக்கேன்? சின்ன வெங்காயம். இது வந்து என்னது? சக்கரவள்ளி கிழங்கு. இது எல்லாம் போட்டு இன்னைக்கு தை அமாவாசைக்கு நான் வந்து என்ன செய்யலாம், பச்சரிசி சாதம் வடித்து, அது பேர் என்ன, எங்கள் ஊர் அவியல் செய்ய போகிறேன். பொங்கலுக்கு செய்வோம்ல அந்த அவியல், இந்த காய்கறியெல்லாம் போட்டு செய்ய போகிறேன், சூப்பராக இருக்கும். அப்புறம் என்ன,
அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், எங்கள் அம்மா தான் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து தருவாங்க, வேறு யார் ட்ரெஸ்ஸுமே எடுத்து தர மாட்டாங்க. இது பாருங்கள், இதுதான் கவுனி அரிசி. இது வந்து ரொம்ப சத்து உள்ளது. இது வந்து சின்ன பிள்ளையில் எங்கள் அம்மா செஞ்சு கொடுப்பாங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நாங்களே செய்கிறோம், ஆனால் அந்த டேஸ்ட்டு வர மாட்டேங்குது. எதனால எங்கள் அம்மா சமைக்கிறது தான் நல்லா இருக்குது, நாங்கள் சமைக்கிறதெல்லாம் அவ்வளோ டேஸ்ட்டு வராது. எங்கள் அம்மா லைட்டாக எது போட்டாலும் நல்ல டேஸ்ட் வரும். ஆள் வந்துருக்கும் என்ன வேணுக்கு. இது வந்து ட்ரெஸ், இது வந்து போடு பாருங்க. இது வந்து பாருங்கள், ட்ரெஸ் எடுத்துருக்காங்க. எப்படியும் மாதத்தில் நிறைய ட்ரெஸ்ஸு எடுத்துருவாங்க. நாங்கள் எடுப்போமோ என்ன தெரியாது, எங்கள் அம்மா எடுத்துருவாங்க. நல்லா இருக்குங்களா? எங்கள் அம்மா எடுக்கிற ட்ரெஸ்ஸு எல்லாமே ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கும். இதுவும் எங்கள் அம்மா தான் எடுத்து தந்தாங்க. இந்த ட்ரெஸ்ஸு எப்படியும் மாதத்தில் ஒரு 10 ட்ரெஸ்ஸாவது வந்துடும். அது எங்கள் அம்மா மாதிரி செய்ய முடியாது. எங்கள் அம்மா எல்லாருக்குமே நல்லா செய்வாங்க. எங்கள் அம்மா மாதிரி முடியாது. சரிங்க, நான் கொஞ்சம் பிஸியாக ஓகேங்க, நான் இப்போ கொஞ்சம் பிஸியாகிட்டேன், எனக்கு ஒர்க் வந்துச்சு, நான் போகிறேன். கரெக்டாக பாருங்கள், எங்கள் அம்மா கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. நான் பேசிவிட்டு அப்புறம் வரேன் லைனுக்கு. பாய் ஃப்ரெண்ட்ஸ். இது என்னது? இதை பெரிய தாத்தா, இது பெரிய இந்த தாத்தா வந்து எப்படி பிடிக்கிறார் தாத்தா, இது பெரிய இது வந்து முட்டைக்கோசுங்க. இது எங்கள் அம்மா தான் வாங்கி தந்தாங்க. அப்படி இது எல்லாமே எங்கள் அம்மா தான் வாங்குவாங்க எல்லாமே. இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வாங்கி கொடுத்தாங்க. இது வந்து எலும்பில் இந்த காயை போட்டால் அது சூப்பராக, மட்டன் எலும்புக்கு இந்த காயை சேர்த்து சமைச்சா சூப்பராக இருக்கும். அதுதான் எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அது மாதிரி சமைக்க சொன்னாங்க. அதை ஒரு நாளைக்கு சமைச்சிருவேன். எங்கள் அம்மா எல்லாருக்குமே எல்லாமே செஞ்சுருக்காங்கங்க, ஆனால் அதை யாருமே நினச்சி பார்க்குறதில்ல, எல்லாருமே மறந்துடுறாங்க. சரி விடுங்க, நமக்கு எதுக்குங்க அடுத்தவங்களோட கதை. ஓகே.